பொண்டாட்டிலே 3 வகையான பொண்டாட்டி இருக்கு. 3 டைப் ஆஃப் பொண்டாட்டி, 3 வகையான பொண்டாட்டி. ஃபர்ஸ்ட் டைப் சாப்பாடு போடுவா, சாம்பாரை ஊற்றுவா, பிசைஞ்சு வாயில் வைப்பான். உப்பு இல்லை, என்னடி உப்பு இல்லை, நீ போட்டு சாப்பிட மாட்டியோ, கத்துவா கதறுவா. இவளை கூட கணக்கில் சேர்த்துக்கலாம். நம்பர் 2, என்னடி சாம்பாரில் உப்பு இல்லை, வாயிலேயும் உணங்குவா. உடைய பக்கம் செலவு பஸ்ஸில் உள்ள ஆடிப்போது பஸ்ஸு போது அடிப்பட்டு சாமம் வந்து தொலை நம்ம கையில் கட்ட மலைக்க மணிக்கு படிச்சு படிச்சு போட்ட மாதிரி இவளையும் கணக்கில் சேர்க்கலாம். நம்பர் 3, இவர் டேஞ்சரான என்னடி சாம்பாரில் உப்பு இல்லை, பதிலே பேச மாட்டான், இப்படி பருபருக்க முடிப்பான். இவதான் சோத்துல விஷத்தை வைக்கிற குரு. ஸ்லோ பாய்சன் உங்கள்கிட்ட தான் கொஞ்சம் உஷாராக இருக்கும். எனக்கு 7 பொண்டாட்டி, அதனால 3 பொண்டாட்டி திருப்பூர் வேலைக்கு போயிட்டாரு. இதான் லேப்டாப் அவருக்கு கூட நம்பர் பதிவு பண்ணிட்டாரு. பாக்கி அவ்வளோ சிக்கல். ஒரு ஆள் தான் பேசிட்டேன், இன்னும் 5 பேரை நான் பேச வச்சேன். 6 மணிக்கு ஆரம்பிக்கிறேன்னு ஐயா சொன்னாங்க. நாங்கள் 4:30 பவுடர் அடித்து உட்காந்துருக்கோம். இதுக்கெல்லாம் பவுடர் கலைஞ்சி போய் மறுபடியும் டப்பா பவுடர் வாங்கி தங்கன்னு கேட்குது. நான் அப்படிப்பட்ட பவுடர் வாங்கி கொடுக்குறாளா, ஹோட்டலில் விட்டு அந்த இட்லி மாவில் வந்து தடவிட்டு வாங்க அப்படின்னு. அதான் கொஞ்சம் திட்டுதான் இருக்கும், எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்பொழுது பெண்களுடைய பொறுப்பு தான் என்ற அணியை துவங்கி வைத்து பேச வருகிறார். புத்திசாலி என்றா நான் புத்திசாலி, உங்களை முட்டாள்னு சொன்னால் நான் முட்டாள். உங்களை புத்திசாலி என்று சொல்கிற அளவுக்கு நான் முட்டாள் கிடையாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஆள் தான் பேசியிருக்கார், ஆனால் கடைசியில் பணத்தை பற்றி, பணத்தின் அருமையை சொன்னார். ஒரு பாட்டில் அதே பணத்தின் அருமையை 2 வரியில சொன்னாங்க. சரியா தப்பா சரியா தப்பா சொல்லுறது நல்லது தெரியலையப்பா. பணம் தான் சார். ஒரு காலத்துல வலிச்சா புள்ள, இப்ப கிழிச்சா புள்ள. ஒரு காலத்துல பிறந்த ஊரை புள்ள, இப்ப உனக்கு ஊரை கீரி புள்ள. ஏன்னா கீரி தான் புள்ள பிறக்கும். ஒரு காலத்துல பிறந்தவங்களை பார்க்க போனோம்னா ஆஸ்பத்திரியில் எது பிரசவ வார்டுன்னே கேட்க வேண்டாம். தாய் ஒரு பக்கம் புள்ள ஒரு பக்கம். இதாண்டா பிரசவ வார்டுன்னு போய் குழந்தை பிறந்த பார்க்கணும். போன மாசம் என் ஒழுங்கி அவ குழந்தை பிறந்துச்சு. குழந்தை பிறந்ததை பார்க்க போனோம். தாய் அளவில் பிள்ளைய அளவில் புருஷன் கிடந்து அதுக்கு இருக்கான். நீ ஆண்டா அலுவலாக கேட்குறேன். ஆபரேஷனுக்கு 80,000 பணம் கட்டுறது நான் தாண்டா அவன் கணக்கு கேட்குறேன். அதுலேயும் பிரித்து விட்டுருக்காங்க பாருங்க. முதல் பிரசவம்னா அப்பங்காரம் பணம் கட்டணுமா, 2வது பிரசவம்னா புருஷங்காரம் பணம் கட்டணுமா, 3வது பிரசவம்னா நான் கட்டுவேன் நீ கட்டு. உனக்கு பிரசவமே வேணாம், பேசாமல் உட்காந்துடாதே நல்லது. வயசுக்கு தகுந்த மாதிரி நடத்துது. இன்னைக்கு நான் சேலத்திலேருந்து பசி ஏறி ஒருத்தன் தான் என் வாழ்க்கையை கெடுக்க பார்த்தான். கிருஷ்ணகிரி பஸ்ஸில் 3 பேர் சீட்டில் 3 சீட்டு முன்னாடி ஜன்னல் ஓரமாக போய் உட்கார்ந்து பஸ் ஸ்டாண்டை விட்டு தான் வெளியில் வந்துச்சு. ஒருத்தன் ஒடியாந்து என் பக்கத்தில் உட்கார்ந்தான். பட்டையிலாம் போட்டிருந்தான். வெளிப்பட்டம் மட்டும் இல்லை, உள்பட்டையும் போட்டிருந்துருப்பான் போல, எனக்கு தெரியலை. பசி எங்கே போகுதுன்னு கேட்டான். கிருஷ்ணகிரி போகுதுங்க. எங்கே போகுதுன்னே தெரியாமல் ஏறிட்டான்னா எவ்வளோ பெரிய போதையாக இருப்பான். அப்படிலாம் போகக்கூடாது அப்படின்னா கிரகத்தை கூட்டுறான்டான்னு எந்திரிக்க போனேன். கம்பியோட கேட்டு போட்டு பிடிச்சிக்கிட்டான். உட்கார். நான் ஜன்னல்லே சாஞ்சிட்டேன். என்னென்ன ஊர் வரும் கேட்டான். ஓமலூர், தருமபுரி, அடுத்து கிருஷ்ணகிரி அப்படிங்க. அப்படிலாம் வரக்கூடாது அப்படின்னா எந்திரிக்க போனோம்னா வாந்தி எடுக்கிற மாதிரியே வர்றான், எடுத்து தொலைய மாட்டான். உப்புங்கிறான், உட்காந்துறான். அண்ணே அப்படின்னா தம்பின்னு மரியாதை கொடுத்தேன். அண்ணே தொப்பூர் ரொம்ப நாளாக அந்த இடத்துலே இருக்கு, தருமபுரி ரொம்ப நாளாக அந்த இடத்துல இருக்கு. தருமபுரியை தூக்கி கிருஷ்ணகிரியில் வைக்கணும், கிருஷ்ணகிரி தூக்கி தொப்பூரில் வைக்கணும், என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டான். முடியாதுன்னா வாங்கிய வாயில் விட்டுருவாங்க. அப்படியே செய்வோம்னே அப்படின்னு நாங்கள் பேசுனது பின்னாடி 2 பேர் கேட்டுக்கிட்டு வந்துருக்காங்க. அதில் ஒருத்தர் சொன்னால் முன்னாடி பாடுறா 2 குடியார் பயிலுவது என்னம்மா பேசிக்கிட்டு இருக்காங்க, குடித்ததால மாட்டினதுனா. இன்னொருத்தன் சொன்னால் இவன் கொஞ்சமாக தான் ஏற்றிருப்பான் போல, அந்த ஜன்னல் வரமாக மூக்கு நீளமாக இருக்கும் தாண்டா ஃபுல்லாக ஏற்றிருப்பான் போல. இவன் சொல்கிறதுக்கு போகிறான், ஆமாம் போடுறான் அப்படின்னா. வாழ்க்கை இன்னைக்கு எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க, எவ்வளவு சிரமத்தில் வாழலாம். ஒன்று தெரிஞ்சுக்கங்க, பொண்டாட்டிலே 3 வகையான பொண்டாட்டி, 3 டைப் ஆஃப் பொண்டாட்டி, 3 வகையான பொண்டாட்டி. ஃபர்ஸ்ட் டைப்
சாப்பாடு போடுவா, சாம்பாரை ஊற்றுவா, பிசைஞ்சு வாயில வைப்பான். உப்பு இல்லை. என்னடி உப்பு இல்லை? ஏன் உடனே அப்படியோ நீ போட்டு சாப்பிட மாட்டியோ? கத்துவா, கதறுவா. இவளை கூட கணக்கில் சேர்த்துக்கிறேன். நம்பர் 2, என்னடி சாம்பாரில் உப்பு இல்லை? வாயிலேயும் உணங்குவா. உடைய பக்கம் செலவு போய் பஸ்ஸில் உள்ள ஆடி போது பஸ்ஸு போது அடிப்படை சாமம் வந்து தொலை நம்ம கையில் கட்ட மலைக்க மணிக்க படிச்சு படிச்சு போட்ட மணிக்க இவளையும் கணக்கில் சேர்க்கிறேன். நம்பர் 3, இவன் டேஞ்சரான. என்னடி சாம்பாரில் உப்பு இல்லை? பதிலே பேச மாட்டான். இப்படி பருபருன்னு முடிப்பான். இவன் சோத்துல விஷத்தை வைக்கிற குரு ஸ்லோ பாய்சன். இவளுக்கிட்ட தான் கொஞ்சம் உஷாராக இருக்கும். எனக்கு 7 பொண்டாட்டி, அதனால 3 பொண்டாட்டி திருப்பூர் வேலைக்கு போயிட்டாரு. இதான் லேப்டாப் அவளுக்கு கூட நம்பர் பதிவு பண்ணிட்டாரு. பாக்கி அவளுக்கு சிக்கல். ஒரு ஆள் தான் பேசிட்டேன். இன்னும் 5 பேரை நான் பேச வச்சேன். 6 மணிக்கு ஆரம்பிக்கிறேன்னு ஐயா சொன்னாங்க. நாங்கள் 4:30 பவுடர் அடித்து உட்காந்துருக்கோம். இதுக்கெல்லாம் பவுடர் கிளச்சி போய் மறுபடியும் டப்பா பவுடர் வாங்கி தரணும்னு கேட்குறது. நான் அப்படிப்பட்ட பவுடர் வாங்கி கொடுக்குறாளா? ஹோட்டலில் விட்டு அந்த இட்லி மாவில் வந்து தடவிட்டு வாங்க அப்படின்னு. அதான் கொஞ்சம் திட்டு இருக்கும். எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்பொழுது பெண்களுடைய பொறுப்பு தான் என்ற அணியை துவங்கி வைத்து பேச வருகிறார்.